சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சுருளி சுவாமி சித்தர். சுருளிமலையில் உள்ள விபூதி குகை ஆசிரமத்திலிருந்து அருள் பாலித்தவர் இச்சித்தர். அன்பே வடிவமாய், காட்சிக்கு எளியவராய், மத மொழி இன பேதமின்றி மக்களுக்கு மகத்தான தொண்டாற்றி வந்த அரும் பெரும் சித்தர் இவர். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் பாலக்காட்டில் பிறந்தவர். பெற்றோர்களின் பெயர் ராமசாமி பிள்ளை, மீனாம்பிகை அம்மை. இவரது இயற்பெயர் ஜெகநாத சுவாமி. பள்ளி பருவத்தில் வகுப்பில் ஆசிரியர் பாடங்களை நடத்தும் போது கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஞானியைப் போல் இருந்து கேட்பார். ஆசிரியர் திடுமென்று கேட்கும் கேள்விகளுக்கு தங்கு தடையின்றி அப்படியே அழகாக பதிலளிப்பார். ஒரு நாள் பள்ளியில் இருந்தபடியே ஆசிரியர் வீட்டில் குழந்தை கீழே விழுந்து தலையில் அடிபட்டதை அறிவித்தார். இவரது அதீத ஆற்றலையும் தீர்க்கமாக இருந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் உணரும் சக்தி இவருக்கு இருப்பதை கண்ட ஆசிரியர், மாணவன் அல்ல மகான் என்று கூறி இவரை வழிபட்டார். ஆரம்பத்தில் சுருளி சித்தர் இருந்தது போடியில், தொழில் புரிந்தது கர்ணம். இல்லறத்தில் இருந்தபோது ஏற்பட்ட இறை நாட்டம் காரணமாக துறவரத்தை மனம் நாடியது. அடிக்கடி தியானம் மேற்கொள்வது வழக்கமாயிற்று. தம்முடைய வழிபாட்டிற்கு இல்லறம் இடையூறாக இருப்பதாகப்படவே அதனை துறந்து துறவரம் பூண்டார். தந்தையின் மறைவிற்கு பின் தாயின் வார்த்தையின்படி பழனி போன்ற திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து சுருளிமலைக்கு சென்று முருகனை தரிசித்தார். தாயின் முடிவு நெருங்குவதை உணர்ந்து ஊருக்கு வந்து தாமே முன்னின்று அவரது ஈமச் சடங்குகளை நடத்தி முடித்து கோவண ஆண்டியாய் சுருளிமலை விபூதி குகைக்கு வந்து சேர்ந்தார். சுருளிமலையில் தங்கி அருள் பணி செய்வதே தமது கடமை என்று மக்கள் குறை தீர்த்து வந்தபோது அனைவரும் இவரை சுருளி சுவாமிகள் என்றே அழைக்க ஆரம்பித்து விட்டனர். மக்கள் இவரை நேரில் கண்டு தரிசித்து தங்களுடைய நோய்களை போக்கிக் கொண்டு சென்றனர். உலகில் அவதரித்து பக்தர்களுக்கு சீரிய வழிகாட்டும் அவதார புருஷர்களின் உபசக்திகளில் ஒருவராய் திகழ்ந்தவர் சுருளி சித்தர். உணவு ஏதுமின்றி ஒரு பொழுது சிற்றுண்டி மட்டும் உண்பதோடு இடையில் எப்போதாவது தேநீர் அருந்துவது இவருடைய அன்றாட உணவு பழக்கம். சுருளிமலை முருகன் ஆலயம் சுருளிப்பட்டியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரமுள்ள சுருளி அடிவாரத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்குள்ள குகையின் அருகில் இருந்த ஒரு அகண்ட பெரிய மரத்தின் வேரிலிருந்து எப்போதும் விபூதி கொட்டிக்கொண்டே இருந்தமையால் அதற்கு விபூதி குகை என்று பெயர். குகையில் இருந்த ஒரு சிறு தியான அறையில் இச்சித்தரின் அருளாட்சி, முன்பக்தியில் ஒரு சிறு ஆசிரமம், அவ்வளவுதான். சதுரகிரி மலைக்கு சென்று தவமிருந்து கோரக்க சித்தரையும், பொதிகை மலைக்கு சென்று தவமிருந்து அகத்தியமுனி சித்தரையும் தரிசித்து அருள் பெற்றவர் சுருளி சித்தர். இவர் ஒரு நாள் மிகுந்த பசியுடன் இருந்தபோது முருகனிடமிருந்து பிரசாதம் பெற்றார். அதனை தாம் உண்டு எஞ்சியதை மனநோயால் துன்புற்று கொண்டிருந்த அர்ச்சகரின் மனைவிக்கு கொடுக்க, அதனை பெற்ற அப்பெண்மணி தனது நோய் நீங்க பெற்று மகிழ்ந்ததும் இலுப்பூரில் மழை பெய்யாமல் வாடிப்போய் கிடந்த மக்களின் மன குளிர செய்வதற்கு அவ்வூரில் மழை பெய்ய செய்ததும்
பக்தர்கள் மனமுவந்து தமக்கு செய்த பாத பூஜைகளை ஒரே நேரத்தில் பல இடங்களில் ஏற்றுக்கொண்டதும் இவரது பல அதிசய அற்புத செயல்களுள் சில. இப்படியாக பல அற்புதங்களை நிகழ்த்தி வந்த சித்தர் சுருளிசாமி கடைசியாக வடுகப்பட்டிக்கு வந்து சேர்ந்து ஈஸ்வர வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி விசாக நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 2:30 மணிக்கு முக்தி நிலை அடைந்தார். இவரது சமாதி கோயில் திருச்சி புதுக்கோட்டை இடையிலுள்ள கீரனூருக்கு அருகிலுள்ள வடுகப்பட்டி என்னும் சிறு கிராமத்தில் உள்ளது. சுருளி சித்தரின் நல் அருளை நாடி அவரது சமாதிக்கு சென்று வழிபடுவோருக்கு சித்தர் பெருமான் இன்றும் சூக்ஷ்ம நிலையிலிருந்து அருள் பாலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.